ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வடை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கடலை பருப்பு எடுத்துக்கலாம், பட்டாணி பருப்புன்னு சொல்லக்கூடிய வடை பருப்பு எடுத்துக்கலாம். அது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம், எண்ணெய் குடிக்கும். இப்படி பருப்பை உடச்சிங்கன்னா 2ஆக உடையும். அதுதான் பதம். 2ஆக உடஞ்சிச்சு அப்படின்னா நல்லா பருப்பு ஊறிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தண்ணியே இல்லாமல் மிக்சிக்கு மாற்றுறோம். பருப்பை மிக்சியில் மாற்றிட்டு கொரன்னு அரைக்கணும். அதுக்காக தண்ணியே இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். இப்படி எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ 15 பல் பூண்டு, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் மசாலோட வாசமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போடுறேன். நான் ஸ்பூனில் போடல, கையில் தான் போடுறேன். ஆனால் 1 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பாதியமாக. இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்தது இப்போ கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நைஸாக அரையாமல் இருக்குல்ல. அதுக்கு இடையில நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம், நல்லா காயட்டும். அதுக்கு அதுக்குள்ளே மசால் வடைக்கு மசால்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து கலந்துக்கலாம். இதுக்கு மெயினான ஒரு இது என்னென்னா, வாழைப்பூ 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பருப்புக்கு 1 கப் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து, ஏன்னா உப்பு நம்ம ஆரம்பத்திலே போட்டதுனால இப்போ போட தேவையில்லை. நீங்கள் தூள் உப்பு போடுறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு போட்ட இடத்துல போடாமல் இதில் போட்டு நீங்கள் பெசரிக்கலாம். பெசரிட்டு இப்படி உருண்டை பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாழையில் வச்சுருந்தீங்கன்னா இப்படி உருட்ட தேவையில்ல. மாவு எடுத்து அப்படியே தட்டி அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். நான் இப்போ கையில் தான் தட்டி போட போகிறேன். அதனால் பால்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அரேஞ்ச் பண்ண பால்ஸை எப்படின்னா, இப்படி கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், 1 நிமிஷம். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ரொம்ப மெலிசாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் தின்னா அப்படி தட்டி அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு, தீ அடுப்பு ஸ்லிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா வேகமாக இருந்துச்சுன்னா உள்ள மசால் வடை வேகாது. அதனால் ஸ்லிம்லேயே வச்சு போடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக வச்சுக்காங்க. சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியான வாழைப்பூ வடை. இப்படி கொஞ்சம் போட்டோன்னே திருப்பக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக செவந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது திருப்பி பார்த்தீங்களா? அப்போ திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் இப்படி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.